யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கு வாழைப்பழம், வற்றல், பஜ்ஜி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு 2 கப்பு. அடுத்தது வந்து வெல்லம் வந்து 1 கப்பு. இந்த வெல்லம் 1 கப்புன்றது நீங்க வந்து ஸ்வீட் உங்களுக்கு அதிகமா வேணும்னா 1 கப் சேர்த்துக்கங்க. இல்ல கம்மியா வேணும்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய், அந்த வாழைப்பழம் வற்றல். இப்போ இந்த துருவி வச்ச அந்த வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு நீங்க பஜ்ஜி மாவு நீங்க எப்படி கரைப்பீங்க, அத ரொம்ப தண்ணி இல்லாம ஓரளவுக்கு அ கொஞ்சம் நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நீங்க வந்து கரைச்சு எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதாங்க இந்த வாழைப்பழ வத்தல். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். வாழைப்பழ வத்தல் வந்து. இது வந்து ஏன் கருப்பா இருக்குன்னா, நல்லா வந்து கருப்பா பழமே ரொம்ப அழிஞ்ச பழம். அதில தான் நான் அந்த வற்றல் போட்டேன். ஆனா மிதமான ஒரு பழம் வந்து அது மஞ்சளா இருக்கும்போது, அந்த பழத்த நீங்க கட் பண்ணி நீங்க வற்றல் போட்டீங்கன்னா, அது வந்து வெள்ளையா நல்லா அது பார்க்க கிளாரிட்டியா ஒரு கலர் நல்லாயிருக்கும். இது மெயினா இந்த வாழைப்பழ வற்றல் எதுக்கு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்ஸ் வந்து சாப்பிடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதில நட்ஸ்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா? அது கூட இந்த வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா, தோல் உரிச்சுட்டு, குட்டி குட்டியா கட் பண்ணி நம்ம வந்து அதில சேர்த்துக்கலாம். இல்ல மிக்ஸியில போட்டு அரைச்சுட்டு, மிக்ஸியில போட்டு அரைச்சு இங்க பாருங்க இது வந்து தோல் உரிச்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு தான் நம்ம பஜ்ஜிக்கு நம்ம யூஸ் ஆகணும். ஏன் அந்த தோலோட நான் வந்து கட் பண்ணி போடுறேன்னா, அத நான் அந்த வீடியோல போட்டிருப்பேன். தோல் இல்லன்னா சேஃப்டியா இருக்கும் அந்த பழம். இல்லன்னா பழம் வந்து கரைவு தன்மை ஆகும். அதனால தான் அந்த தோலோட கட் பண்ணி காய வச்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த தோல வந்து உரிச்சு எடுக்கிறோம். இப்ப இந்த கோதும மாவு இந்த அளவுக்கு வெல்லமும் இந்த அளவுக்கு கரைச்சுட்டு, இது கூட வந்து நீங்க ஒரு உப்பு வந்து ஒரு ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கங்க. இப்ப இந்த பழம் வந்து நம்ம ஊற வைக்கணும் அவசியம் இல்ல. இந்த வாழைப்பழ வற்றல் வந்து அந்த தோல வந்து உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஏன்னா, அந்த கடினமா காய வச்சா தான் நமக்கு வந்து வருஷத்துக்கும் வந்து கெட்டு போகாம இருக்கும். அத வந்து அந்த பழத்த வந்து நீங்க அப்படியே வற்றலா இருக்கும்போதே நீங்க அது வந்து மாவுல வந்து நீங்க கலந்து நீங்க வந்து பஜ்ஜி நம்ம சுடுற மாரியே வந்து அப்படியே கடினமா தான் இருக்கும். நீங்க அப்படியே எடுத்து நீங்க விடலாம். ஆ சூப்பரா இருக்குங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் நானே வந்து தண்ணியா கொஞ்சம் கரைச்சுட்டுருக்கேன். அந்த வீடியோ எடுக்கும்போதே ஒரு கையில தண்ணி ஊத்துனதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திட்டேன். இருந்தாலும் சுட்டு பார்ப்போம். என்ன ஒண்ணு தண்ணியா கொஞ்சம் இருந்துச்சுன்னா, சாஃப்ட்னஸ் நல்ல ஒரு எந்த ஒரு பஜ்ஜியுமே சரிங்க. மாவு கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா சாஃப்ட்னஸ் இருக்கும். மாவு கொஞ்சம் கடினம் திக்னஸா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எந்த பஜ்ஜி மாவும் சரி. ஏன்னா, இதில வந்து நம்ம வந்து சோடா மாவு ஏற்கனவே பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த ஆப்ப சோடால ஒரு சிட்டிக்கு நீங்க போட்டுட்டா இன்னும் புஸ்ஸுன்னு நல்லா இருக்கும். ஆனா, நான் வந்து இந்த சோடா மாவுன்ற ஒரு பக்கமே நாங்க போக மாட்டோம். தலைய வச்சே படுக்கறதில்ல. ஏன்னா, அது நமக்கு ஆகாது. அதனால வெறுமனே இந்த அளவு தான். இந்த பஜ்ஜி தாங்க. அப்படியே நீங்க வந்து போட்டு நம்ம வந்து எடுக்க வேண்டியது தான். இந்த வாழைப்பூ வற்றல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய விஷயத்துல உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சத்துள்ள ஒரு பொருள் அது வாழைப்பழம். அ அதாவது பயணங்களுக்கும் சரி, ஒரு 4 வற்றல் எடுத்து போட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு பசி இருக்கிற டைம்ல இல்ல ஒரு மயக்கம் வர மாரி டைம்ல இந்த சுகர் பேஷண்ட் இருக்கவங்கலாம், கண்டிப்பா அந்த வாழைப்பழ வற்றல் நீங்க கொஞ்சம் தோல விரிச்சு சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அதோட இந்த ஓட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுவும் கூட வந்து இந்த நட்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு, இதுவே இந்த வாழைப்பழமும் வந்து கட் பண்ணி போடலாம். இல்லன்னா தோல உரிச்சு எடுத்துட்டு மிக்ஸியில ஒரு ஒ அ கொஞ்சம் சுத்த விட்டீங்கன்னா, கொஞ்சம் பொடியான மாவு மாரி பதம் வரும். அந்த ஓட்ஸ்ல நீங்க கலந்து சாப்பிடும்போது, ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். இப்ப இந்த கோதுமை பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கடினமான ஒரு வற்றலா தான் போட்டோம். ஆனா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸா ஆயிடும். அந்த வாழைப்பழம் வந்து ஒரு சாஃப்ட்னஸ் நம்ம அந்த பஜ்ஜி மாவு பதமே அதே மாரியே இருக்கும். அது கோதுமை மாவு அதுவும் அந்த வாழைப்பழமும் ஒரே சேம் ஆயிடும். அதுதாங்க ஒரு அதிசயம். அந்த வாழைப்பழம் அப்ப வெந்துருது. ஒண்ணாவே வேகும்போது அந்த கடினத்தன்மை போயிடுது. இதுக்கு பட்டுன்னு ஒரு மாவு கரைச்சோமா ஒரு 5 நிமிஷம் சட்டுன்னு நம்ம வந்து சுட்டுறலாம். ஏன்னா, அந்த வாழைப்பூ வற்றல வந்து தோல் உரிக்க தான் ஏன்னா நல்லா காய வச்சிருக்கோம் இல்லைங்களா? அது தோல் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கத்திய வச்சு நீங்க பொறுமையா வந்து நம்ம அழகா வந்து உரிச்சு எடுக்கலாம்.
இவ்வளோதாங்க ஈஸி. நம்ம எண்ணெயோட சேர்த்து ஒரு 4 பொருளு தான். ஈஸி ஏன்னா குட்டி குட்டியா இருக்கும் பஜ்ஜி. ஏன்னா பிள்ளைகளுக்கு இது மாரி இருந்தா நல்லாயிருக்கும். இந்த மாலை வேளையில வந்து இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஸ்நாக்ஸா குடுத்து பாருங்க. சத்துக்கும் சத்து. ஏன்னா கோதும மாவும் ஒரு சத்து. அதில நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கல. ஆனா வெல்லமும் அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ரத்தத்த சுத்தப்படுத்துற ஒரு பொருளு. அடுத்தது வாழைப்பழம். இது தனி ஃப்ளேவர். இது வந்து எப்படி ஒரு ஃப்ளேவர் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பலாப்பழம் சாப்பிடுவோம் இல்லைங்களா? பலாப்பழம் மாரியே தான். அதே ஃப்ளேவர் தான் இருக்கும். அச்சு அசலா. நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்ப வெயில் சீசன்ல அந்த சித்திரை, வைகாசி, இந்த பங்குனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சீக்கிரமா வந்து ஒரு 1 வீக்லயே காய்ஞ்சிரும். அந்த வாழைப்பழம் வற்றல் வந்து. அ இதே வந்து அதாவது பழம் வந்து மிதமான ஒரு பழமா இருந்துச்சுன்னா, இங்க எப்படி இருக்கு பாருங்க பஜ்ஜி. குட்டி குட்டியா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். மிதமான பழமா இருந்துச்சுன்னா வந்து சீக்கிரமா ஒரு 5 டேஸ்க்குள்ள காய்ஞ்சிருங்க. ஆனா நல்ல அழிஞ்ச பழமா இருந்துச்சுன்னா, ஒரு 2, 3 டேஸ் நம்ம வந்து எடுத்துக்கும். பழம் யார் வீட்லயாச்சும் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து நீங்க மீந்து போச்சு, நல்லா பழுத்துருச்சு அப்டின்னா, நீங்க கண்டிப்பா வற்றல் போட்டு வச்சு பாருங்க. எந்த ஒரு நம்ம வந்து சமையலுக்கு கூட சரி, ஏதாவது ஸ்வீட்டான ஒரு பண்டம் செய்றோம்னா, அது கூட வந்து நீங்க மிக்ஸில போட்டு பொடியாக்கி அதில நீங்க சேர்த்துக்கங்க. அது தனி ஒரு ஃப்ளேவரா நல்லா சூப்பரா இருக்கும். இவ்வளோதாங்க இந்த வாழைக்கா பஜ்ஜி. சாரி வாழைப்பழ பஜ்ஜி. வாழைக்கா பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டு, சாப்பிட்டு நமக்கு வந்து வேற எதுவும் நினைவுல வர மாட்டேங்குது. ரொம்ப சூடா இருக்கு. இருந்தாலும் பிச்சு எடுப்போம் சுட்டு. ஒத்த கையில பிக்கிறதால ரொம்ப கொதிக்குது. சரி இருந்தாலும் பிச்சுட்டேன் பாருங்க. அந்த வாழைப்பழம் கடினமா போட்டோம் பார்த்தீங்களா? மாவோட சேர்ந்து கலந்துச்சு பாருங்க. இதுதான் ஒரு சூப்பர். நம்ம வந்து அந்த வற்றல வந்து ஊறவும் வைக்கல. அப்படியே தான் நம்ம எண்ணெயில போட்டு சுட்டோம். அந்த சாஃப்ட்னஸ் இந்த வாழைப்பழமும் சாஃப்ட்னஸா நல்லா சூப்பரா இருந்துச்சு. நீங்க மென்னு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பழம் தனியா தெரியவே தெரியாது. மாவோட கலந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு. மாவோட கலந்து நம்ம மெல்லும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர். ஒரு சூப்பரான ஒரு புது டிஷ்ன்னு நம்ம சொல்லலாம். நீங்க இத கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே சூப்பரா 100% நம்ம இதில எதுவுமே சேர்க்கல. சூப்பரா இருக்குங்க. இந்த மாரி இது நான் வந்து கொஞ்சம் புட்டே வச்சிருக்கேன். இங்க பாருங்க. இந்த வாழைப்பழமும் நல்ல ஒரு சாஃப்ட்டு. அது மெல்லும்போதே தனி ஒரு சுயங்கா மாரி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டு தாங்க. என்ன நான் கொஞ்சம் கொஞ்சம் மாவுல வந்து லைட்டா தண்ணி கலந்ததுனால தான் எண்ணெய் வருது. ஏன்னா எண்ணெயே குடிக்காதுங்க. எண்ணெயும் அ பிடிக்காம இருக்கும். அதில வந்து அந்த கோதும ரொம்ப நேரம் கரைச்சு வைக்கக்கூடாது. அப்ப எண்ணெய் குடிக்கும். கோதும மாவ நீங்க கரைச்ச உடனே நீங்க வந்து இந்த பழமும் ஊற வைக்க தேவையில்ல. உடனே நீங்க போட்டீங்கன்னா, எண்ணெய் வந்து குடிக்கவே குடிக்காது. எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். நம்ம ஈஸியா நம்ம வந்து சுட்டு எடுத்து நம்ம மாலை வேளையில பிள்ளைகளுக்கு குடுக்கலாம். நீங்களே சாப்பிட்டு பாருங்க. நீங்க திரும்ப திரும்ப செய்ய தோணும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் இந்த வாழைப்பழம் வற்றல் வச்சு எது வேணாலும் நம்ம அந்த வாழைப்பழ வற்றல் போட்டு வச்சீங்கன்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சத்தும் கூட. அடிக்கடி போய் வாழைப்பழம் வாங்கணும்னு அவசியம் இல்ல. அந்த வாழைப்பழத்த வச்சு நெறைய டிஷ்கள் பண்ணலாம் நம்ம. ஏன்னா எப்பயுமே நம்ம வீட்லயே அந்த வற்றல் வந்து வருஷம் முழுவதும் நீங்க வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? நீங்க அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நான் உங்ககிட்ட வீடியோ பேசிட்டே நான் சாப்பிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கு. அதில நீங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே அவ்வளோ சூப்பரா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வற்றல் வந்து அம் வெயில் சீசன்ல தான் அந்த இல்லன்னா வந்து இலு இலுன்னு சொல்லுவானுங்க. ஒரு மாரி கொழ கொழன்னு ஆயிடும். அதாவது சாதா டைம்ல நீங்க மழைக்காலம் வெயில் வந்துருச்சுன்னா, ஓரளவுக்கு காய வச்சிடலாம். இல்லன்னா கொஞ்சம் அது நமக்கு கஷ்டம் தான். இங்க பாருங்க மாவு நான் இந்த அளவுக்கு கரைச்சிருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் திக்னெஸ்ஸா கரைச்சுக்கலாம். அதாவது நம்ம இட்லி மாவு பதம் தான் கரெக்ட்டு. இத நான் தோசை மாவு பதத்துக்கு நான் வந்து கரைச்சிருக்கேன். ஆனா இதில தான் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அ பெருசா வரும். அந்த பஜ்ஜிய வந்து கொஞ்சம் கட்டியா நம்ம கொஞ்சம் மாவு போட்டுருந்தா, இன்னும் கொஞ்சம் பெருசா வந்திருக்கும் பஜ்ஜி. நே நேயர்களே எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு டிஷ்ல நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி.